நிறைய பாவங்களை அவன் ஆசை வசப்பட்டு நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த பிறவி லாபத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த லாபம் எது வேணா எடுத்துக்கோ, எல்லாத்துக்குமே இங்கே வழி. இங்கிருந்து ஒரு பாசிட்டிவான ரேடியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே புகின்ற பொழுது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகிற மாசி மகம் என்னைக்கு வருது, என்ன திதியில, என்ன நட்சத்திரத்துல அது பிறக்க இருக்கு, அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் நம்மளுடைய பல தலைமுறை கர்மா சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் அருளமுதம் பார்த்தசாரதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். பிரணவம் மந்திரம், பிரணவம்னு சொன்னாலே போகிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது அந்த பிரணவம் என்கின்ற ஓங்காரம். அந்த ஓங்காரத்தையே உங்களுடைய சேனலுடைய பேராக வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சேனலில் அடியேன் பேசுகிறத பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதனால் முதல்ல பிரணவ மந்திர சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாசி மகம் அப்படிங்கிற போது இது என்றைக்கு ஏன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஒரு நேயருக்கு தெளிவுபடுத்துவோம். ஏன்னா இந்த வருடம் பார்த்தேன்னா மார்ச் 2ஆம் தேதியா 3ஆம் தேதியா, என்னைக்கு பௌர்ணமி, என்னைக்கு மாசி மகம், 2 பட்டு வருது. அப்போ எப்படி அப்படிங்கிறது இதுக்கு சாஸ்திரங்களில் நிர்ணய விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, பிரதோஷமாக இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாலும் சரி, என்னைக்கு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு விதிமுறைகள் இருக்குது. நிர்ணயம்னு பேர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி சதுர்த்த திதி மாலை 5:58 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிலியம் காலையில் 7:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுறது. பௌர்ணமி திதி மாலை 5:21 வரைக்கும் இருக்குது. மக நட்சத்திரம் காலையில் 7:38 முடிஞ்சிடுறது. மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரணும். அப்போ பௌர்ணமின்னு சொன்னால் அந்த முழு நிலவோடு சேர்ந்து அந்த மக நட்சத்திரம் இருக்கணும். அந்த 2ஆம் தேதி மாலையில் தான் அந்த பௌர்ணமி முழு நிலவோடு இருக்குது. ஏன்னா மறுநாள் 3ஆம் தேதி 5:05 முடிஞ்சு போயிடுது. அதேமாதிரி மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காத்தால முடிஞ்சு போயிடுது, 7:38 முடிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் அந்த மகமும் அந்த பௌர்ணமியும் அந்த முழு நிலமும் கூடக்கூடிய நாள். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், இப்போ சந்திரன் தான் அந்த பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த முழு நிலவாக இருக்கிறார். சூரியனுக்கு ஆத்மகாரகன் பேர். அப்போ அந்த சூரியன் அந்த கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நேர் எதிரில் சிம்மத்தில் அந்த சூரியனுடைய ஆத்மகாரகனுடைய வீட்டில் மனோகாரகன், சரீரகாரகன், இந்திரியங்களுக்கு அதிபதியான சந்திரன் நேர் எதிர் சஞ்சரிக்கின்ற பொழுது மகா நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ அந்த ஞானகாரனுடைய நட்சத்திரத்தில் இந்த மனோகாரகன் சந்திரிக்கின்ற பொழுது இந்த மனம் ஞானஸ்வரூபமாக இருக்கும், ஞானம் பிரகாசிக்கும். அப்போ அந்த ஆத்மகாரனுடைய பார்வையும் படுகின்ற பொழுது அங்கே அந்த ஆத்மாவிலே ஒரு ஆத்ம ஒளியும் அதனுடைய பிரதிபலிப்பு இந்த மனதிலேயும் அதன் மூலமாக ஞானமும் ஏற்படும். இப்போ அறிவது அறிவு, புரிவது புத்தி, இன்னும் தெளிவது தான் ஞானம். அப்போ அந்த தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாசி மகம். இந்த மாசி மகம்னு சொன்னாலே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய சாஸ்திரங்களில் அந்த காலத்து ரிஷிகள் அல்லது மகான்கள்லாம் பாபங்கள்லாம் பண்ண மாட்டான், யாரும் அதர்மங்கள்லாம் பண்ண மாட்டான். அதனால் அவளுக்கு பெரிய பிராயச்சித்தங்கள்லாம் தேவையில்லை, பரிகாரங்கள்லாம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு சராசரி மனிதர்கள், அதுவும் கலியுகத்தில் நிறைய பாவங்களை அவள் ஆசை வசப்பட்டு காமக்ரோத லோப மதம் ஆச்சரியங்களால் ஆசைகளை பட்டு பல பாவங்களை செய்கின்ற பொழுது அப்போ நம்ம சாஸ்திரம் பகவான் கைவிட மாட்டார் யாரையுமே. அவளையும் விமோச்சனம் கொடுக்கணும், அவளுக்கும் நம்ம ஒரு வழிகாட்டணுங்கிற அடிப்படையில் அந்த பாவ விமோச்சனம், அதுக்கு பிராயச்சித்தார்த்த கர்மாக்களில் அதில் ஒரு அடிப்படையிலையும் இந்த மாசி மகம் வருது. அந்த வகையில் நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று என்னென்னா பிராயச்சித்தார்த்த ஹோமங்கள், யாகங்கள் பண்ணுகின்ற பொழுது அந்த அக்னியில் நம்ம பாவத்தை போக்கலாம். இன்னொரு முறை என்னென்னா தீர்த்த யாத்திரை, தீர்த்த ஸ்நானம், புனித நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அங்கே அந்த நதிகளில் நீராடுவது மூலமாகவும் பாவங்கள் போகும். சரி, எல்லா நாள்லையும் தான் நீ நதி ஓடின்னு இருக்க, அப்போ எல்லா நாளிலும் பண்ண பாவம்னா, ஆனால் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில தினங்களை சொல்லியிருக்கு. அது இந்த மாசி மகம். இந்த மாசி மகத்தில் என்ன விசேஷம்னா, எங்கெங்கெல்லாம் புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், அதாவது ரொம்ப புராதனமான நம்ம வச்சுக்கணும். நேற்று ஏதோ ஏரி வெட்டினா குளம் வெட்டினா அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம் ஆயிடாது. புரியுது உங்களுக்கு?
புராதனமாக நம்மளுடைய ரிஷிகள் எடுத்த அந்த ஆலயங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சப்த நதிகள்னு சொல்கிறோம், கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சப்த நதிகள் அவளெல்லாம் இன்னைக்கு அங்கே சங்கமிக்கிறான். இதில் இந்த கும்பகோணம் மகாமகம் தான் ரொம்ப அது ரொம்ப ரொம்ப விசேஷம், பெரிய வரலாறே இருக்குது. இந்த மாசி மகத்தில் வந்து அந்த புண்ணிய நதிகளெல்லாம் அந்த எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்து சேருகின்ற பொழுது, அதனால தான் இந்த மாசி மகத்தன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் தீர்த்தவாரின்னு ஒரு உற்சவம் நடக்கும். அங்கே பெருமாளே அன்றைக்கி போய் ஸ்நானம் பண்ணுவார். பெருமாளோடு சேர்ந்து எல்லாருமே ஸ்நானம் பண்ணி தீர்த்தவாரி உற்சவம்னு பேர். உற்சவம் பண்ணும் பொழுது அன்றைக்கு அவர்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கு அவர்களுக்கு அதில் விமோச்சனம் கிடைக்கும். இது மாசி மகத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாசி மகத்துக்கு மட்டும் ஏன் இந்த பலன் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது. இது மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீன வரைக்கும் 12 தத்துவங்கள் உண்டு. இந்த 12 தத்துவங்களில் மேஷம்தான் சிந்தனா தத்துவம்னு பேர். சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிற முடியாது. அப்போ அந்த எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சிந்தனா தத்துவத்தை முதல்ல காலபுருஷனில் முதல் தத்துவம், அப்புறம் வாக் தத்துவம், பேச்சு ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு தத்துவங்களாக சொல்லிகிட்டே வரும் பொழுது இந்த 10வது இடம் மகர ராசி இருக்குல்ல, இதுக்கு கர்ம தத்துவம். தனுசு ராசிக்கு தர்ம தத்துவம். அதுக்கு முந்தின கார்த்திகை மாதத்துக்கு யோக தத்துவம். யோகம், தர்மம், கர்மம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கும்பம்ங்கிறது லாபம். லாபம் சொன்னால் ஏதோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கக்கூடாது, கர்ம லாபம். அதுக்கு முந்தினுடையதை சேர்த்து பார்க்கணும். அப்போ தர்ம கர்ம லாபம். நாம் செய்த தர்மங்களுக்கும் நாம் செய்த கர்மங்கள் மீன்ஸ்னா கடமைகள், நாம் செய்த நம்முடைய வேலைகள், இப்போ யார் ஜாப் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே கர்மா தான். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்கள் தர்மத்தின் அடிப்படையில் இருந்தால் இதுக்கு தர்ம கர்மாதிபத்தியம்னு பேர். அப்போ தர்ம கர்மாதிபத்தியம் கூடியவர்களுக்கு அந்த பிறவி, அந்த கர்மத்தினுடைய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். காலபுருஷ தத்துவத்தில் ஸ்திர மாசங்கள்னு சொல்லியிருக்கு. அதில் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், கும்ப மாதம் சொல்லக்கூடிய மாசி மாதம். அப்போ இந்த ஸ்திர மாதத்தில் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய தர்ம கர்மாதிபத்தினுடைய புண்ணிய பலன்கள் நமக்கு அந்த பிறவி லாபத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த லாபமானது என்றைக்குமே லாஸாக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பா, கொஞ்ச நாள் செலவழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கும்ப மாதத்தில் நாம் தர்ம கர்மாதிபத்தியத்தை கொண்டு அந்த கர்ம லாபத்தை பெற்றுவிட்டால் இந்த லாபத்தை யாராலும் அளிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாசி மாதத்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட மாசி மாதத்தில் நாம் நம்முடைய பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு இந்த தீர்த்த யாத்திரைகளையும் மேற்கொண்டு அன்றைக்கு இந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி அந்த இறைவனை தரிசித்தால் அவர்களுக்கு இந்த பரிபூர்ணமான பிறவி லாபத்தை கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்னது 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். மோட்சம் மட்டும் கிடையாது, மறுபிறவி அதுதான். அது மட்டும் இல்லை, அயன சைன சுகபோகம், சொர்க்கம் எல்லாமே இந்த 12ஆம் இடம். அப்போ அந்த பிறவி லாபம் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு மோட்சம் வேண்டுவர்களுக்கு மோட்சம், முக்தி வேண்டுவர்களுக்கு முக்தி, மறுபிறவி வேண்டுவர்களுக்கு மறுபிறவி, சொர்க்கம் வேண்டுவர்களுக்கு சொர்க்கம், அயன சைன சுகபோகம் வேண்டுவர்களுக்கு அதையும் கொடுக்கும். நம்முடைய பகவான் வந்து எப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ, எது வேணால் எடுத்துக்கோ, எல்லாத்துக்குமே இங்கே வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பிறவி லாபம் கிடைச்சா மோட்சம் தான் கிடைக்குமா, இன்றைக்கி யார் மோட்சம்னு சொன்னால் ஓடி போய்டுவா எல்லாரும், புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிறவி லாபம் மட்டும் அப்படி மோட்சத்தை மட்டும் இல்லாமல் அயன சைன சுக போகங்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த மாசி மாதத்தில் அனைவரும் புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் அன்றைக்கு காலை பொழுதிலே ஸ்நானங்களை செய்து அன்றைய தினம் முழுக்கும் இறை நாமங்களை சொல்லி அந்த தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு இறைவனுடன் சேர்ந்து நாமம் நீராடும் பொழுது அந்த இறைவனுடைய திருமேனி நம்முடைய மேனியும் அதனுடைய சேர்ந்து அப்பொழுது படுகின்ற பொழுது பரமாத்மாவும் ஜீவாத்மா திருமேனிகள் ஒரே நேரத்தில் அந்த தீர்த்தத்திலே சேர்கின்ற பொழுது இங்கிருந்து ஒரு பாசிட்டிவான ரேடியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே புகின்ற பொழுது அது ஆத்ம பலம், மனோபலம், புத்தி பலம், வித்யா பலம், தெய்வ பலம், பணபலம், சரீர பலம், எல்லா விதமான வாக்பலம், சத்பலங்கள் கொடுத்து நம் வாழ்க்கையிலே மிக பெரும் வெற்றி அடைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாசி மகம். இந்த இடத்துல வந்து போக முடிந்தவர்கள் போய் நீங்க சொன்ன மாதிரி தீர்த்த நீராடி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். நிறைய வயது முதிர்ந்தவர்கள், இல்லை நடக்க முடியாதவர்கள், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னால் போக முடியல, அப்போ நான் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமான்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போக முடியாதவாள்லாம் அன்றைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு வாத்தியாரை
வீட்டுக்கு வர வச்சு ஒரு கலசத்தை நிர்மாணித்து அதில் சப்த நதிகளை கங்கா யமுனா சரஸ்வதினு பார்த்து வர்ணனை ஆவாகனம் பண்ணி அதுபோக அவங்க குலதெய்வம் கோயில்கள் இது மாதிரி முக்கியமான ஆலயங்கள் அவங்களுக்கு இப்படி வெறும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கிராம தெய்வம் அந்த தெய்வத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதிகளையும் அங்கே ஆவாகனம் பண்ணி புனர்பூஜைகள்லாம் செய்து அந்த தீர்த்தத்தினால் அவர்கள் வீட்டில் தெய்வ விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வித்து அந்த தீர்த்தத்தை அவர்களும் ஸ்நானம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை எதுவுமே இல்லை, நான் எதுவும் வாத்தியாரை கூட்டு பண்ண முடியாது, எனக்கு வசதி கிடையாது, எதுவும் கிடையாதுன்னா ஒரு பாத்திரம் வெளியில் ஒரு பித்தளை சொம்பு அல்ல ஒரு பித்தளை பஞ்ச பாத்திரம் அதில் தீர்த்தம் நல்ல கங்கை தீர்த்தம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கங்கா தீர்த்தத்தை வாங்கி விட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஜாதிக்காய் சில வாசனா திரவியங்களை சேர்த்து கையை மூடிண்டு கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை சப்த நதிகளை சொல்லி அதில் ஆவாகயாமின்னு சொல்லி அதுக்கு ஒரு பூஜைகள் அதுக்கு சந்தனங்கம் போட்டு அந்த பஞ்ச பாத்திரத்துக்கு வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொள்ளலாம். அதனுடைய பலன் இது. ஏன்னா சாஸ்திரத்தில் எத்பாவம் தத்பவதி, நீ எதை எவ்வாறு பாவிக்கிறாயோ அது அவ்வாறாக மாறிவிடும் அப்படின்னு நமக்கு வேதத்தில் வாக்கு பிரமாணம் இருக்குது. அதனால் நான் அங்கே தான் போய் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கணும்னு அது ஆனால் உண்டு. யாருக்கு உண்டுன்னு சொன்னால் நல்ல உடல் திடகாத்திரத்தோடு இருப்பவர்கள், பாவங்கள் செய்பவர்கள். இப்போ 60 வயசு 70 வயசுக்கு கூட முடியவே இல்லை, நாம் என்ன பாவம் பண்ணிட போகிறோம், பாவமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நடக்கவே முடியலன்னா அப்போ அவளுக்கு இது போதும். ஆனால் பாவங்களை செய்து கொண்டு திடகாத்திரமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் இந்த தீர்த்தவாரி உற்சவத்தில் கலந்து கொண்டு அந்த இறைவன் திருமேனி தீர்த்தவாரி நடக்கின்ற பொழுது தானும் அந்த ஸ்நானம் செய்கின்ற பொழுது தான் அவர்களுக்கு அந்த இறை உணர்வின் மூலமாக அதிர்வின் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த பாவங்கள் உடலை விட்டு நீங்கும். ஸோ பார்த்துட்ருக்க நேர்கள் எல்லோருமே உங்களுடைய பல ஜென்ம கர்மாவை தீர்க்கறதுக்கான ஒரு அருமையான நாள் மாசி மகத்தன்று ஐயா சொன்னபடி உங்களுக்கான முடிந்த இந்த செயல்களை செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நம்மளால் விடுபெற முடியும். அனைவருக்கும் இனிய மாசி மகம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நமஸ்காரம்.